வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. செயற்கை நுண்ணறிவின் தாக்கங்கள் குறித்து இந்தியாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள சர்வதேச மாநாட்டில் பங்கேற்க உலக அளவிலான போட்டிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் வட்டமேசை கூட்டம் நடத்தினார். டெக் மஹேந்திரா, பாரத் ஜென், இன்டெலி ஹெல்த் உள்ளிட்ட இந்திய ஏஐ ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். 9வது தேசிய சித்த மருத்துவ தினத்தின் தொடர் நிகழ்வாக சித்த மருத்துவத்தின் சிறப்புகள் குறித்து புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பாரதி பூங்காவில் மரக்கன்று ஒன்றையும் அவர் நட்டு வைத்து ஆயுஷ் இயக்குநரக வளாகத்தில் இலவச சித்த மருத்துவ முகாமை தொடக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், ஆயுஷ் துறை இயக்குநர் டாக்டர் இந்திரா உட்பட பலர் இந்நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 1,60,00,000 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டுப் பணிகளை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மின்சார பேருந்து ஓட்டுநர்கள் PF, ESI பணப்பிடித்தம் செய்யாத நிர்வாகத்தை கண்டித்தும் பணி பாதுகாப்பு வழங்கக் கோரியும் ஏற்கனவே ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் இன்று காலை மீண்டும் மின்சார பேருந்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மின்சார பேருந்துகள் அனைத்தும் தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 22வது ஏனாம் மக்கள் திருவிழா நேற்று இரவு கோலாகலமாக நிறைவடைந்தது. மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித் குமார், நகராட்சி ஆணையர் திரு ராகவன், காவல் கண்காணிப்பாளர் திரு வரதராஜன், வேளாண் துறை துணை இயக்குநர் திரு ஜோகி ராஜு ஆகியோர் 22வது மலர் கண்காட்சி மற்றும் ஏனாம் மக்கள் கலாச்சார விழாவின் வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கினர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.